ஒரு வார்த்தையும் கூட மாறவில்லை என்று சொன்னார்கள். எத்தனையோ அபத்தங்களை காட்டி மௌலிது குப்பை என்று நேற்று நிரூபித்திருக்கிறோம். அதிலே அவர்கள் சரியான பதிலை சொல்லவில்லை. இரண்டாவது, இறந்தவர்களிடத்திலே உதவி தேடலாமா கூடாதா என்பதில் உதவி தேடலாம் என்று அவர்களுடைய தரப்பிலே வாதிட்டார்கள். உதவி தேடக்கூடாது, இறந்தவரிடத்திலே உதவி தேடக்கூடாது என்று நம் தரப்பிலே ஆதாரப்பூர்வமாக மிக தெளிவாக விவரித்துள்ளோம். அதை பொதுமக்கள் உங்களிடத்திலே சபையிலே இந்த விவாத மேடையிலே தெளிவான முறையிலே நிரூபித்திருக்கிறோம். அதே அடிப்படையிலே இந்த மூன்றாவது இந்த தலைப்பு, தமிழகத்திலே முஸ்லிம் நடைமுறையில் உள்ள ஷாஃபி ஹனஃபி மதுஹபிலே குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத சட்டங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டுத்தான் இந்த மதுஹப் சட்டங்கள் இருக்கிறது என்று அவர்கள் அங்கே வாதிடவில்லை. அங்கே பின்வாங்கி கொண்டார்கள். இது உடன்பட்டதுன்னு காட்டணும்னா எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி தயங்கி இருக்கிறாங்க. அது பெரிய வெற்றி தான் நமக்கு. இருந்தாலும் இந்த சபையில சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய உசூல் அடிப்படையில் தான் மதுஹபுடைய சட்டங்கள் அனைத்தும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி இருந்தால் நாங்கள் வைத்திருக்கிற, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான பதிலை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அதாவது இது என்ன தெரியுதா? பே பேன்னு அரபி எழுத்துல ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. டோட்டல் உலகமே இதுல தான் அடங்கி இருக்கு. டோட்டல் வேதங்கள், எல்லா நபிமார்களுக்கும் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் எல்லாம் இந்த ஒரு எழுத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, மதுஹப் கிதாபுகள் சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 104 கிதாபுகளை, வேதங்களை நபிமார்களுக்கு இறக்கினானா. அதுல சீஸ் அவர்களுக்கு, சீஸ் நபிக்கு 60 வேதங்களை இறக்கினானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 வேதங்களை இறக்கினானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கப்ல தௌராத், தௌராத் இறக்குவதற்கு முன்னாடி 10 இறக்கினானா. அப்புறம் தௌராத் வல் இன்ஜீல் வல் ஜபூர் வல் ஃபுர்கான். அப்புறம் 100 ஆச்சா? சீதுக்கு 60, இப்ராஹிம் 30, 90, 10. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 10, 100. இந்த தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான், ஜபூர் 4, 104 வேதங்கள் இறக்கப்பட்டது. இந்த 104 வேதங்களும் குர்ஆனோடு ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. இந்த 104 வேதத்துடைய கருத்துக்கள், சாராம்சங்கள் அனைத்தும் குர்ஆனிலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய அனைத்து சாராம்சங்களும் மானில் ஃபுர்கான், மானில் குர்ஆன், மஜ்முஅத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒன்றிணைத்த சாராம்சம் ஃபில் பஸ்மலா, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூராவிலே ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஃபில் பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையிலே ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. டோட்டல் எல்லா வேதங்களும் ஒரு குர்ஆனிலும், அந்த குர்ஆனுடைய அத்தனை கருத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலும், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தனை சாராம்சமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வாசனமும் கூட பேவில் உள்ளடக்கப்பட்டு விட்டது. பேலவ மானி பாய்ஹா, பேயும் கூட ஃபி நுக்தத்திஹா, ஒரு புள்ளியிலே உள்ளடக்கப்பட்டு விட்டது. புள்ளி தான், ஒரு புள்ளி போட்டு புள்ளி தான் நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு புள்ளி போட்டா டோட்டல் வேதங்களை எல்லாம் குறிக்கிறது, இஸ்லாத்தை குறிக்கிறது. இஸ்லாத்தை பத்தி பயன் செய்யுங்க அன்பிற்குரியவர்களே. புள்ளி என்னப்பா, என்ன புள்ளிங்கிறாங்க? புள்ளினா என்னது? இஸ்லாத் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதணும்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஃபுல்லா பிஸ்மில்லா இருக்குது. பிஸ்மில்லா இருக்கிறதுலாம் பேல் இருக்குது. பேல் இருக்கிறது என்னது? புள்ளியில் இருக்குது. அல்லாஹ் புள்ளி, ருக்குலவம் புள்ளி சொல்ல முடியுமா? இப்படி சொல்றார்கள். இது யானத்து தாலிபீன்ல 1ஆம் பாகத்துல, அதாவது 4ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இதை குர்ஆனை அடிப்படையில் விளக்க வேண்டும். அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு கேள்வி எடுத்து வச்சாருங்க. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு, அவர் எடுத்து வச்சார். நம்ம தரப்புல எடுத்து வச்சோம். சூரத் ஃபாத்திஹாக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கான். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? பிஸ்மில்லாஹ்ல பே இருக்குல்ல, முதல்ல பே, அந்த பேக்குள்ள பிஸ்மில்லாஹ் நுழைஞ்சிருக்கான். அது பிஸ்மில்லாஹ் சொல்றதுக்கு பதிலா பே, ஒரு டீ சாப்பிடுறது பே, பே, ஒரு 2 பிஸ்மில்லாஹ் பே, பிஸ்மில்லாஹ் உள்ள இருக்குல்ல, அது ஏன் நீங்க பாக்குறீங்க? பேய புள்ளிக்குள்ள தான் இருக்கான். அந்த பேக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்லங்க, இப்படி போட்டு புள்ளி, அந்த புள்ளிக்குள்ள பே இருக்கான். என்ன செய்யணும்? புள்ளி, புள்ளி, புள்ளி. புள்ளி எதுக்குள்ள இருக்குன்னு கேளா, புள்ளி ராஜாக்குள்ள இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சிரிக்க கூடாது, சொல்லுவாங்க. சிரிக்க கூடாது, விளங்குதா உங்களுக்கு? சிரிக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இது ஒரு மதுஹப்ல எழுதிக்கிட்டு இஸ்லாமிய சட்டம்னு சொல்றாங்களே, அதுக்கு சொல்றேன் நானு. நான் ஏன் இதை சொல்றேன்? சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா மதுஹப் சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. மதுஹப் சட்டம்னா மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க.
அந்த சட்டத்துல போய் இஸ்லாமிய சட்டம் நம்ம மக்கள் செய்றீங்க. புள்ளிக்குள்ள வந்து பே நுழைஞ்சிட்டு இருக்குங்கிறீங்க. புள்ளிக்குள்ள மொத்த குர்ஆன் இருக்குங்கிறீங்க. உலகமே புள்ளிக்குள்ளங்கிறீங்க. புள்ளி எதுக்குள்ள இருக்கு? என்ன எழுத்துங்கிற? இது இஸ்லாமிய சட்டமா? இது குர்ஆன்ல எங்கனா வசனம் இருக்கா? அல்லாஹ் சொல்லிருக்கானா இந்த குர்ஆனை புள்ளிக்குள்ள நுழைச்சிருக்கன்னு சொல்லிருக்கானா? அதை காட்டு வரணும் நீங்க. மذஹப் சட்டத்துல இந்த பார் புள்ளிக்குள்ள இருக்கு குர்ஆன். இந்த மذஹப் குர்ஆன்ல இப்படி ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்ல இப்படி ஆதாரம் இருக்கு. அதை காட்டணுமே ஒழிய மற்ற வளர்ச்சி தசை திருப்பி சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. புள்ளிக்குள் குர்ஆன் இருக்கிறது என்பதை குர்ஆனில் இருந்து காட்டு. புள்ளிக்குள்ள குர்ஆன் இருக்குது என்பதை ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அதை காட்டாம நீங்க எதை சொன்னாலும் சப்பக்கட்டு தான். நீங்க சொல்லலாம், எந்த விஷயத்தாலும் சொல்லுங்க, இதாவது பரவாயில்ல. நான் ஏன் புள்ளிராஜா சொன்ன நீங்க நினைக்கிறீங்களா? அதை விட கேவலமாக கேட்கலாம் என்பதற்கு சான்று மذஹப்ல இருக்கு. சில விஷயங்களை எனக்கு சொல்ல முடியாது, பகிரங்கமா பயான்ல சொல்லிட முடியாது. வாதத்துக்குன்னு வந்துட்டு சொல்லித்தான் ஆகணும். அது சிரிப்பு வரலாம், அடக்கிக்கணுங்க, சொல்லித்தான் ஆகணும். என்ன கேவலத்தை, எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை எல்லாம் மذஹப்னு எழுதி வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சட்டம்னு சொல்லிக்கிட்டு இதுல எவ்வளவு கூத்து பாருங்க. நேத்து பேசல ஒருவனை நல்லவன் என்று கெட்டவன் என்று முடிவெடுக்க வேண்டுமெல்லாம் நம்பர்ல பார்க்கணும். நாங்கல்ல இன்னைக்கு பாருங்க, சாதாரண நல்லவனா கெட்டவனா இப்படி எப்படி முடிவெடுக்கிறது? பேரை பாரு, நம்பரை பாரு, நல்லவன் கெட்டவன், அது அடிப்படை போயிடும். இப்லீஸுக்கு நம்பர் கூட, அல்லாஹ்க்கு நம்பர் கம்மி அப்படின்னு நாம கேட்டோம். அதுக்கு எந்த பதிலையும் காணோம், கண்டுக்கிடவே இல்லை. ஏன் சொல்ல முடியாது? எதை பதிலாக சொன்னார்களோ அது சம்பந்தம் இருக்காது. எது சொன்னா கேலி கூத்தாயிரமோ அதை கண்டுக்கிறது இல்லை. இப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. நல்லவர்களை கெட்டவர்களை தீர்மானிப்பதற்கு எதை பார்க்க, நம்பரை பார்க்கணும்னாங்கல்ல. இன்னைக்கு இமாமை கண்டுபிடிக்க எப்படின்னு பாருங்க. நேற்று நல்லவர்கள் கெட்டவர்கள் மذஹப்ல இன்னைக்கு எழுதி வச்சு இமாமை எப்படி செலக்ட் செய்யறது, தேர்ந்தெடுக்கிறது, அது அப்படி நீங்க பாருங்க. இன்னைக்கு அது வந்துங்க ரத்துல் முக்தான் ஹனவி மذஹபினுடைய ஒரு புத்தகம். இது வந்து கிதாபு சலாத் என்ற அந்த மொத்த பாடத்துல பாபுல் இமாமத் என்ற பாடத்துல வருது. ரொம்ப தேட வேண்டியதில்லை, இமாமத் என்ற பாடத்துல வருது. அதுல பாருங்க, அதாவது தொழக்கூடத்து இமாமாக இருக்கக்கூடியவர் தொழும் சட்டம் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு ஆள் இமாமத் செய்யறான்னு சொன்னா தொழுகிற சட்டம் நல்லா தெரியணும். சரி, ஓகே. குர்ஆன் அழகான முறையில் ஓத வேண்டும். சரி, பேணுதல் வேணும். சரி, வயதில் மூத்தவராக இருக்கணும். சரி, நல்ல குணம் இருக்கணும். சரி, இது எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கு. 2-3 பேர் இருக்காங்க, யாரை இமாமத் செய்ய வைக்கிறது, யார் தொலை வைக்கிறதுன்னு பிரச்சனை. அப்படி வரும் பொழுது அழகான முகம், 4 பேர்ல 5 பேர்ல முகம் யாருக்கு அழகா இருக்கணும்? முகம் அழகா இருக்கவன் தான் தொலை வைக்கணும். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டு. கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆனில் அழகான முகம் உடையவனுக்கு தான் முதலிடம். இந்த தன்மைகளுக்கு அடுத்து அழகான முகம். சரி, அழகான முகம் 4-5 பேருக்கும் அழகான முகம். குலம், உயர்ந்த குலம் என்ன? குலத்தை உடைச்சு நொறுக்கிட்டு எல்லாரும் ஒன்று என்பதை போதிக்க வந்தது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உடைச்சு எரிஞ்சிட்டு மக்களை எல்லாம் ஒரே நிலை கொண்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்துல மذஹப் சட்டம், இஸ்லாமிய சட்டம்னு வச்சுக்கிட்டு அதுல முகம் அழகா இருக்கணும். குலம், இரண்டாவது முதல் கேள்வி, முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலிருந்து காட்ட வேண்டும், ஹதீஸிலிருந்து காட்ட வேண்டும். அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உயர் குலம், யார் உயர்ந்த குலம் 4-5 பேர்ல அவன் தான் தொலை வைக்கணும் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டணும். மூணாவது, பணக்காரனா இருக்கணும். இந்த 2 என்னமே கரெக்டா இருக்கு. பணக்காரனா இருக்கானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2 பேர் அடிச்சிட்டீங்க, நீங்க 2 பேர் அடிச்சிட்டீங்க. நீங்க டைம் கவனிச்சார்ல, நான் சொன்ன அவர்ட்ட தப்பா ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது அழகான முகத்துக்கு காட்டணும். அதுக்கடுத்து உயர்ந்த குலம் உள்ளவர் தான் தொலை வைக்க வேண்டும். எல்லாம் கரெக்டா இருக்கு. அழகான முகம் கரெக்ட், உயர்ந்த குலம் இருக்கணும். அதுக்கு வந்து இவர் தான் தொலை வைக்கணும். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டணும். சும்மா கண்டன விளக்க கூடாது. குர்ஆன்ல இப்படி இருக்கு, உயர்ந்த குலம் உள்ளவர் தான் தொலை வைக்கணும். ஹதீஸ்ல இப்படி இருக்கு, அப்படி காட்டணும்.